வணக்கம் அன்பர்களே. முழு சுபரான குரு இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 11ஆம் தேதி ரிஷபராசியிலே இருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்த குரு 12ஆம் இடத்திற்கு மறைகிறார். திருக்கணிதப்படி 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி மாற்றம் அடைகிறார். அவரு 6ஆம் அதிபதியும் அவரே ஆகிறாரு, ராஜயோகாதிபதியும் அவரே ஆகிறாரு. கோச்சாரப்படி அந்த விளக்கத்தில் உங்களுக்கு 6ஆம் அதிபதி மறைவது ஒரு யோகத்தை கொடுக்கிறது, நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்கிறது. சனியாலும் ராகு கேதுக்களாலும் அனுபவித்துக் கொண்டிருந்த சங்கடத்தை குரு கொஞ்சம் நிவர்த்தி பண்றாரு. 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய மறைவு ஸ்தானத்தை பார்க்கிறாரு. நோய் கடன்களின் நிவர்த்தி கொடுக்க போறாரு. 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். விபத்து சங்கடங்களிலிருந்து யம பயங்களிலிருந்து விளக்குகிறார். அதனால நீங்க குரு பெயர்ச்சி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு செல்வது நல்லதே தவிர குறைவானதல்ல. கடகராசி அன்பர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் தெய்வ வழிபாட்டை மிகுந்து செயல்பட்டு செய்து நல்ல பலன்களை அடைய அந்த குரு பகவான் அருள் புரிவார். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். சுகங்களை அள்ளி கொடுக்க போகிறார். நோய் நொடிகளில் இருந்து உங்களை விளக்கப் போகிறார். விபத்து வம்பு வழக்குகளிலிருந்து உங்களை தள்ளி வைக்க போறாரு. இந்த வம்பு வழக்குகளை விளக்குறாரு. ஆகையால 6ஆம் அதிபதி மறைவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லதே. கொஞ்சம் பொருளாதார நிலையில் மட்டும் தொய்வு ஏற்படும். அதை நீங்கள் சரி செய்த கொள்ள வேண்டுகிறேன். குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஆசி புரிந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.